அதிமுக கூட்டணியில இருந்தீங்க, இப்ப அதிமுக கூட்டணியில பாஜக இல்ல. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவன் தான் இந்த கருணாஸ். அந்த இரட்டை இலையில் நின்று வெற்றி பெற்றவன் தான் நான் என்றைக்கும் நன்றி மறப்பவன் அல்ல. ஆனால் அதற்கு பிறகாக, அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகாக, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே குறிப்பாக வியாபாரி எடப்பாடி அவர்களால் நடத்தப்பட்ட நிலைகள் அத்தனை மக்கள் அறிவார்கள். திரும்ப திரும்ப பேசிய விஷயங்களை நான் கூறுவதிலே விருப்பமில்லை. ஆகவே முழுக்க ஒட்டுமொத்தமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைக்கு வெற்றி சின்னம் என்று சொல்லக்கூடிய அந்த இரட்டை இலை சின்னத்தை பெற்றுக் கொடுத்தவர் மாயத்தேவர் என்பதை இந்த உலகம் மறந்து விடாது. அந்த புரட்சித் தலைவருடைய அந்த நிலையில் இடைத்தேர்தலிலே பாராளுமன்ற உறுப்பினராக உருவாக்கப்பட்டவர் அவர்தான். ஒட்டுமொத்தமாக புரட்சித் தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலும் மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரம் பெற்ற இந்த முக்குளத்தோர் சமுதாயம் இன்றைக்கு அந்த அங்கீகாரத்தை இழந்து அரசியல் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை உருவாக்கியவர் எடப்பாடி என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.